ஓம் ஸ்ரீமாத்ரே நமஹ. வந்தே கஜேந்திரவதனம் வாமாங்காரூಢவல்லபாஸ்லிஷ்டம் குங்குமபராகசோணம் குவலயினீஜாரகோரகாபீட்டம் பிரணமாமி தட்சிணாமூர்த்தி வியாசசங்கரரூபிணம் ஜோதிர்மயம் குரும் ஸ்ரீமச்சந்திரசேகர சரஸ்வதி. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீமாத்ரே நமஹ. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ அன்னதாயை நமஹ. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ வசுதாயை நமஹ. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ சச்சாமர ரமாவாணி சவ்ய தக்ஷிண சேவிதாயை நமஹ. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ கடாட்ச கிங்கரி பூத கமலா கோட்டி சேவிதாயை நமஹ. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ சிவசக்தியை கரூபிண்யை நமஹ. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமஹ. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. அனைவருக்கும் வணக்கம். இன்னத்து பதிவில் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருக்கும் 6 நாமாக்களை அறிவோம். முதல்ல சிரஸ்திதா. சிரசில் அம்பாள் இருக்கிறாள், ஸ்திரமாக இருக்கிறாள். 592 சந்திர நிபா. நிபா அப்படின்னா அது போன்று அப்படிங்கிற அர்த்தம். சந்திர நிபா, முழு நிலவை போன்று இருப்பவள். அடுத்தது ஃபலஸ்தா. ஃபலஸ்தானா நெற்றி பகுதி, நெற்றி பகுதியில் இருப்பவள், அதாவது ஆக்ஞா சக்கரத்தில் இருப்பவள். நெக்ஸ்ட் இந்திரதனு பிரபா. இந்திரதனு, இந்திரனின் வில். இந்திரனுடைய வில் ஆர் வானவில் போன்று அம்பாளின் நெற்றி பகுதி வளைந்திருக்கிறது, கீழ் நோக்கி வளைந்திருக்கிறது. இந்திரதனு பிரபா. ஹிருதயஸ்தா, இதயத்தில் வாசம் செய்பவள். ரவி பிரக்ஞா. ரவினா சூரியன், பிரக்ஞானா பிரகாசிக்கும், சூரியனை போல் பிரகாசிப்பவள். இந்த 2 நாமாக்களை, அதாவது ஹிருதயஸ்தா, ரவி பிரக்ஞா, இரண்டையும் சேர்த்து பொருள் பார்த்தால் நம் இதயத்தில் சூரியனை போன்று ஒளி வீசிக்கொண்டிருக்கிறாள் அம்பாள் என்று அறிகிறோம். மன இருளை நீக்க வந்த சூரியன் ஹிருதயஸ்தா, ரவி பிரக்ஞா, ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய சூரியன். இப்படி இந்த 6 நாமங்கள், சிரஸ்திதா, சந்திரநிபா, ஃபலஸ்தா, இந்திரதனுஷ் பிரபா, ஹிருதயஸ்தா, ரவி பிரக்ஞா, இந்த நாமாக்கள் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக அமைந்திருக்கிறது. சிரஸ்திதா, அதாவது சிரசில் உச்சம் தலை பகுதியில் இருப்பது சஹஸ்ர பத்மம். அங்கு அம்பாள் குளிர் நிலவாக, சந்திர நிபாவாக பிரகாசிக்கிறாள். கொஞ்சம் கீழே இறங்கி வந்தால் இந்திரதனுஷ் போன்ற பிரகாசமான வானவில் போன்று கீழ் நோக்கி வளைந்த நெற்றி பகுதி ஃபலஸ்தா. அம்பாள் சகசிராரத்தில் நிலவாக இருந்து கொண்டு ஒளியை பொழிந்து கொண்டிருக்கிறாள். அது அழகான வானவில் போன்ற நெற்றி பகுதியில் அது விழுந்து ஒளிர்கின்றது. இந்த நாம தொகுப்பு நமக்கு புரிய வைப்பது என்னவெனில், அம்பாள் நம் ஹிருதயஸ்தானத்தில், அதாவது அநாகதத்தில் சூரியனாக இருந்து நம்முடைய தீய எண்ணங்களை, ஆசைகளை பொசுக்குகிறாள். பிறகு பக்தனை மெல்ல நெற்றி பகுதி, அதாவது ஆக்ஞா சக்கரத்திற்கு இட்டு சென்று இதத்தை தரும் வானவில் ஒளியாக காட்சி தருகிறாள். இப்படி சிரசில் சந்திரன், நெற்றியில் இந்திரதனுஷ், ஹிருதயத்தில் சூரியன் என்று அம்பாள் இருந்து கொண்டு பக்தர்களுக்கு வழிகாட்டுகிறாள். சிரஸ்திதா, சந்திரநிபா, பாலஸ்தேந்திர தனுப்பிரபா,
ஹிருதயஸ்தா ரவி பிரஜாவாக இருந்து அம்பாள் நம்மை காக்கிறாள். 597 திரிகோணாந்தர தீபிகா. திரிகோணம்னா மூன்று கோணங்கள், ட்ரையாங்கிள்ஸ். அந்தர அதனுள், தீபிகா ஒளிர்பவள், முக்கோணத்தின் ஒளியானவள். அம்பாள் மூலாதார சக்கரத்தில் விளக்கு மாதிரி ஜொலிக்கிறாள். திரிகோணாந்தர தீபிகா. தாக்ஷாயணி, தக்ஷ பிரஜாபதியின் மகள், அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயக்கி, நிகிலேஸ்வரி, அனுத்தமாவாக இருக்கக்கூடியவள். தக்ஷனின் வேண்டுகோளுக்காக தன்னை ஒடுக்கிக் கொண்டு சிறிய வடிவமெடுத்து மகளாக பிறந்தாள். அடுத்தது தைத்தியஹந்திரி. தைத்தியர்கள்னா அரக்கர்கள். அந்த அரக்கர்களை அழிப்பவள் தைத்தியஹந்திரி. தக்ஷ யக்ஞ விநாசினி, தக்ஷனின் யாகத்தை அழித்தவள். தக்ஷனுக்கு மகளாக பிறந்தாள். அவளே தன் தகப்பனுடைய யாகத்தையும் அழித்தாள். அதாவது தக்ஷன் நல்லவனாக நல்ல எண்ணத்தோடு தவம் இருந்து அம்பாள் தனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்த போது அம்பாள் மகிழ்ந்து அவனுக்கு மகளாக தோன்றினாள். எப்போது அவனிடம் அரக்க குணம் வந்ததோ அவன் யாகத்தை அழித்தாள். அவன் அழிவதற்கும் காரணமானாள். தைத்தியஹந்திரியாக மாறிவிட்டாள் அந்த இடத்துல. ஆக அம்பாள் தாக்ஷாயினியாயிருந்து தைத்தியஹந்திரியாக மாறி தக்ஷ யஜ்ஞத்தையும் அழித்தாள். 601 தராந்தோளித்த தீர்காட்சி. தரனா தரித்திருப்பது, கொண்டிருத்தல். ஆந்தோலித்தனா அசையும். தீர்க்க நீண்ட. அக்ஷி கண்கள். அம்பாள் அலைப்பாயும் நீண்ட கண்களை உடையவள். அம்பாளின் கண்களை பற்றி மிகவும் போற்றி ஆதிசங்கரர் நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறார். சௌந்தரிய லஹரியில 49வது பாடல் அம்பாளின் பலதரப்பட்ட திருஷ்டிகளை, பார்வைகளை, கண்களை வர்ணிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது விஷாலா கல்யாணி ஸ்புடருச்சிர அயோத்தியா குவலயைஹி கிருபா தாரா தாரா கிமபி மதுரா போகவதிகா அவந்தி திருஷ்டிஸ்தே பகுநகர விஸ்தார விஜயா த்ருவம் தத்தன்னாம வியவஹரண யோக்யா விஜயத்தே என்கிறார். இதில் பலவிதமான அம்பாளின் திருஷ்டியை வர்ணிக்கிறார். விஷாலா அப்படின்னா பாதி கண் திறந்து பாதி கண் மூடிய விஷாலமான கண். அது உள்ளுக்குள் மலர்ந்த பார்வை உடையது. கல்யாணி, இது ஒரு வகை பார்வை, மங்களத்தை அருளும் திருஷ்டி. தாரா, கருணை நிரம்பிய பார்வை. மதுரா, இதமான பார்வை. போகவதி, போகங்களை அளிக்கும் பார்வை. அவள் பார்வையாலேயே போகங்களை நமக்கு அருள் செய்கிறாளாம். அவந்தி, தீனர்களை ரட்சிக்கும் பார்வை. விஜயா, உற்று நோக்கும் பார்வை. அயோத்தியா, மன்மத விகாரத்தை பிராணிகளுக்கு உண்டு பண்ணும் பார்வை. அதிக சோபையோடு இருக்கக்கூடியது. இப்படியாக ஆச்சாரியால் அம்பிகையின் பல தரப்பட்ட பார்வையை வியாக்கியானமாக செய்திருக்கிறார். தேவியின் திருஷ்டியை தியானிப்பவர்கள் எப்பொழுதும் ஜெயத்துடன் விளங்குவர். நேத்திர தோஷ நிவர்த்தி ஆகும். ஜெகன்மாதாவின் நாமங்கள் மிருகாட்சி, சலன்மீனா பலோச்சனா, வாமநயனா, காமாட்சி,
மீனாட்சி, இவை அனைத்தும் தன் பக்தர்களை அந்தந்த சூழ்நிலையில் அதற்கேற்ற பார்வையாலேயே காப்பாற்றுகிறாள் அம்பாள் என்பதை கூறும் நாமங்களாகும். தராந்தோலித தீர்காட்சியை நமஹா. அடுத்த நாமம் தரஹா சோஜ்வலன் முக்கியா. தர ஹாச உஜ்வலன். தரனா தரித்திருப்பது, ஹாச புன்சிரிப்பு, உஜ்வலன் பிரகாசம் காந்தி, முக்கியை முகம். அம்பாள் காந்தியுடைய மந்தஹாச புன்னகையை முகத்தில் தவழ விட்டு கொண்டிருப்பவள். புன்னகையோடு காட்சி தந்து மனதிற்கு இதம் அளிப்பவள். எப்பொழுதும் புன்சிரிப்போடு அம்பாள் இருக்கிறாள். தரஹா சோஜ்வலன் முக்கியை நமஹா. அடுத்தது குருமூர்த்தி. அம்பாள் குரு வடிவானவள். குணநிதி. அம்பாள் குணக்குன்று. அனைத்து விதமான குணங்களும் கொண்டவள். ரௌத்ரம் முதல் காருண்யம் வரை அத்தனை குணங்களும் நிறைந்தவள். குணநிதி. கோமாத்ரே. கோன பசுக்கள். ஜீவாத்மாக்களையும் பசுக்கள் என்பார்கள். ஆக இவர்களுக்கெல்லாம் தாயாக மாதாவாக இருப்பவள் கோ மாத்ரே. குஹ ஜன்மபூஹு. குஹன குகை. பக்தர்களின் மனம் என்கிற குகைக்குள் இருப்பவள் அம்பாள். மேலும் ஒரு ஞான பிரகாசனை உருவாக்கி பக்தர்களின் அஞ்ஞானத்தை, மன இருட்டை போக்க ஒரு குகனை தந்தவள். ஒரு முருகனை தந்தவள், ஒரு குமரனை தந்தவள். குஹ ஜன்ம பூஹு. குஹனுக்கு ஜன்மம் அளித்தவள் என்று இரு பொருள் படக்கூடிய நாமம் குஹ ஜன்ம பூஹு. அடுத்து தேவேசி. தேவர்களுக்கெல்லாம் ஈஸ்வரி. தண்ட நீதிஸ்தா. தண்டனை வழங்குபவள். தகராகா ஸ்வரூபிணி. தகரம்னா மிக நுண்ணிய, மிக மிக நுண்ணிய. ஆகாசம் ஸ்பேஸ், வெற்றிடம். அதாவது நம் இதயம் என்கிற மிக மிக சிறிய ஆகாயத்தில் குடிக்கொண்டிருக்கிறாள். எல்லையில்லாத ஆகாயத்தில் வியாபித்திருக்கும் ஆகாச ரூபிணியான அம்பாள் நம் இதயம் என்கிற சிறிய ஆகாயத்தில், வெற்றிடத்தில் நமக்காக பக்கத்திலேயே குடிக்கொண்டிருக்கிறாள். நம்முடைய இதயம் என்கிற சிறு இடத்தில் அம்பாள் குடியிருக்கிறாள். தகராகா ஸ்வரூபிணி. இதயத்தில் உள்ள வெற்றிடத்தில் அம்பாள் குடியிருக்கிறாள் என்பது அர்த்தம். நம் இதயத்திலேயே இருக்கிறாள். எங்கெங்கோ தேடி அலையவே வேண்டாம். நம் ஹிருதயத்திலேயே இருக்கிறாள் அம்பாள். தகராகா ஸ்வரூபிணி. அடுத்து வரும் நாமம் பிரதிபன் முக்கிய ராகாந்தா திதிமண்டல பூஜிதா. பிரதிபன் அதாவது வளர்பிறையின் முதல் நாள், பிரதமை. முக்கிய முதலில், ஆரம்பத்தில். ராக முழு நிலா. திதி பிறை நாட்கள், 15 பிறை நாட்கள். மண்டல குழு, ஒரு குரூப். பூஜிதா பூஜிக்கப்படுபவள். அதாவது வளர்பிறையின் முதல் நாளில் இருந்து பௌர்ணமி வரை 15 திதி தேவிகள், அதாவது பிரதமை, த்விதியை, திருத்தியை அப்படின்னு வருது இல்லையா, அந்த அவர்கள் எல்லாம் திதி தேவிகள் என்கிறார்கள். இந்த திதி தேவிகளால் அம்பாள் பூஜிக்கப்படுகிறாள். இவர்கள் எப்பொழுதும் அம்பாளுடன் இருப்பவர்கள், நித்திய தேவிகள் என்று அழைக்கப்படுபவர்கள். ஆக பிரதிபன் முக்கிய ராகாந்தா திதி மண்டல பூஜிதாயை நமஹாம். இந்த 15 திதி தேவிகளும் அம்பாளை பூஜை செய்து கொண்டு இருக்கிறார்கள். கலாத்மிகா. கலைகள் பலவிதம் உண்டு. கலை அப்படின்னா ஒரு பாகம், ஒரு சின்ன போர்ஷன். சந்திரனுக்கு 16 கலைகள்.
அந்த 16 கலைகளும் சேர்ந்து வர அன்னைக்கு தான் பௌர்ணமி. சூரியனுக்கு 10 கலைகள், அக்னிக்கு 10 கலைகள், மேலும் 64 கலைகளை குறிக்கும். இப்படி எல்லா கலைகளின் சொரூபம் அம்பாள். அதனுடைய ஆத்மாவாக இருப்பவள் அம்பாள். கலாத்மிகாயை நமஹா. கலாநாதா, கலைகளுக்கெல்லாம் தலைவி. அடுத்து காவிய ஆலோப வினோதினி. காவியனா கவிதைகள், ஆலாப அப்படின்னா உரைத்தல், சொல்றது, வினோத ஆனந்தம். அம்பாளுக்கு காவியங்கள் கேட்பதில் மிகுந்த ஆனந்தம் அடைகிறாள். குமார சம்பவம் என்கிற காவியத்தை எழுதியவர் காளிதாசர். 5ஆம் நூற்றாண்டு 5th செஞ்சுரியில இருந்தவர். இது சிவபார்வதி திருமணத்தை மையமாக கொண்டது. அதுபோல வியாசர் எழுதிய தேவி பாகவதம் எல்லாம் பிரசித்தமானவை, அம்பாளின் பெருமைகளை கூறக்கூடியவை. அம்பாளுக்கு இது பிடிக்கும், கேட்பதற்கு பிடிக்கும். காவிய ஆலோப வினோதினியை நமக. அடுத்து சச்சாமர ரமாவாணி சவ்ய தக்ஷிண சேவிதா. சாமரன்னா ஒரு விதமான விசிறி, தெய்வங்களுக்கு உரிய ஒரு உபச்சாரம் அது. ரமா லக்ஷ்மி தேவி, வாணி சரஸ்வதி, சவ்ய இடது பக்கம் வலது பக்கம், தக்ஷிண தென் திசை. அதாவது அம்பாளின் இடது பக்கத்தில் ரமாவாக இருக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி தேவியும் வலது பக்கத்தில் சரஸ்வதி தேவியும் சாமரம் வீச தெற்கே இருக்கும் திருவாரூரில் கமலாலயத்தில் ராஜமாதங்கியாக அம்பாள் காட்சி தருகிறாள் என்பதை விளக்கும் அற்புதமான நாமம் இது. சச்சாமர ரமாவாணி சவ்யதக்ஷிண சேவிதாயை நமக. தெற்கு பகுதியில் ரமாவும் வாணியும் அம்பாளை சேவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்து ஆதிசக்தி, மூல பிரகிருத்தியாக விளங்கும் முதன்மையான சக்தி அம்பாள். அமேயாத்மா, அமேயானா ஆற்றல், அளவற்ற ஆற்றலை உடையவள். பரமா, ஒப்பற்றவள், ஈடில்லாதவள். அடுத்தது பாவனா கிருதி, பாவனான பரிசுத்தம், கிருத்தினா செய்பவள். தன் பக்தர்களின் பாப்பத்தை நீக்கி அவர்களை பரிசுத்தம் செய்பவள். அடுத்த நாமம் அநேக கோட்டி பிரம்மாண்ட ஜனனி. பல கோட்டி பிரபஞ்சங்களை உருவாக்கியவள், ஜனிக்க வைத்தவள். இந்த நாமம் மிகவும் ஒரு அற்புதமான நாமம். லலிதா சகஸ்ரநாமத்தில் வரக்கூடிய இந்த நாமமானது நம்முடைய முன்னோர்களின் அறிவு திறனை நமக்கு காட்டக்கூடிய ஒரு நாமம். அதாவது இந்த லலிதா சகஸ்ரநாமம் எப்பொழுது செய்யப்பட்டது, எந்த யுகத்தில் வந்தது என்கிற கால கணக்கு நமக்கு தெரியாது இல்லையா? வாக்தேவியர்கள் பாடினார்கள், அஹயக்ரீவர் அறிந்தார், அகத்தியருக்கு அதை சொன்னார். இதுதான் வரலாறு. அந்த அகத்தியரால் நமக்கு கிடைத்தது. இதுதான் வரலாறு. இதில் ஒரு நாமம் தான் அநேக கோட்டி பிரம்மாண்ட நாயகி என்று அம்பாளை வர்ணிக்கிறது. அதாவது அநேக அண்டங்களை, மல்டிபிள் யூனிவர்சஸ் அம்பாள் படைத்தாள். இந்த பேருண்மையை நாம் அறிந்திருந்தோம் பல பல யுகங்களுக்கு முன்னாலே. பட் மேலை நாடுகள் 16ஆம் நூற்றாண்டு வரை, that is 1500 AC to 1600 AC வரை அவர்களுக்கு தெரியவில்லை, அவர்கள் ஒப்புக்கொள்ளவும் இல்லை. அதாவது பல அண்டங்கள் இருக்கிறது அப்படின்னு இவர்களுக்கு தெரியவில்லை, அவர்கள் அதை ஒப்புக்கொள்ளவில்லை. அது மட்டுமல்ல, உலகம் தட்டையாக உள்ளது, அது உருண்டை வடிவம் இல்லை என்றும், பூமியை சுற்றித்தான் சூரியன் முதல் அனைத்து கோள்களும் சுற்றி வருகிறது என்றும், உலகம் என்பது ஒன்றே ஒன்றுதான்,
பல உலகங்கள் கிடையாது என்றும் நம்பினார்கள். பிறரை நம்ப வைத்தனர் கிறிஸ்துவ குருமார்கள். 1473 நிக்கோலஸ் கோப்பர்னிக்கஸ் என்கிற விண்வெளி ஆராய்ச்சியாளர் தன்னுடைய கடுமையான ஆராய்ச்சிக்கு பின் அவர் கண்டுபிடித்தார். அதாவது சூரியன் நிலையானது, மற்ற அனைத்தும் பூமி உட்பட அனைத்தும் சூரியனை சுற்றி வருகிறது என்ற உண்மையை கண்டுபிடித்தார். எப்பொழுது? 1473. சரி, அதற்கு பின் வந்த கலீலியோ என்கிற விஞ்ஞானி தன் பவர்ஃபுல் டெலஸ்கோப் மூலம் இது உண்மைதான் என்றும், மேலும் அவர் இந்த பூமி போல் வானத்தில் பல பல உலகங்கள் தனித்தனியே அண்டத்தில் சுற்றி கொண்டிருக்கின்றன, பல சூரியன்கள் பல கோள்கள் இருக்கின்றன என்று கண்டுபிடித்தார். இது நடந்தது 1564, 16th century. ஓகே. ஆனால் இந்த அண்ட பிரம்மாண்ட அமைப்புகள் கல்ப கோடி ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்தே இருந்திருக்கிறது என்பதை நம்முடைய லலிதா சகஸ்ரநாமத்தில் ஒரு நாமம் சர்வ சாதாரணமாக கூறிவிட்டு சென்றுவிட்டது. அநேக கோடி பிரம்மாண்ட நாயகி நம் தேசத்தின் பொக்கிஷமான கிரந்தங்களில் எத்தனை விஷயங்கள் கொட்டி கிடக்கின்றன. நாம் பெருமைப்பட்டே தீர வேண்டும். இந்த நாமாக்கள் எல்லாம் ஒரு விதத்தில் இவை அத்தனையும் பிரார்த்தனை ஸ்லோகங்கள். இவை அத்தனையும் தேவியை புகழும் பாடல்கள். அது ஒரு பக்கம் இருந்தாலும் விஞ்ஞானத்தின் உச்சத்தை நமக்கு காட்டுகிறது. நம் நாடு விஞ்ஞானத்தில் மிக மிக தேர்ச்சி பெற்றிருந்தது என்பதை இந்த நாமங்கள் மூலம் நாம் தெரிந்து கொள்கிறோம். நாம் பெருமைப்பட்டே தீர வேண்டும். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஓம் ரகஸ்யானாம் ரகஸ்யம் ச லலிதா பிரீதிதாயகம் அனேன சத்ருஷம் ஸ்தோத்ரம் ந பூதம் ந பவிஷ்யதி சர்வரோக பிரசமனம் சர்வ சம்பத் பிரவர்தனம் சர்வ அபமிருத்யு சமனம் கால மிருத்யு நிவாரணம் குஹ்யாதி குஹ்ய கோப்த்ரீத்வம் கிருஹணாத்மஸ்கிருதம் ஜபம் சித்திர்பவது மே தேவி த்வத் பிரசாதான் மயி ஸ்திரா. ஓம் ஸ்ரீதேவ்யை நமஹ. நாராயணாயேதி சமர்ப்பயாமி.